ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். நம்ம என்னதான் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் விதவிதமாக வெரைட்டியான டேஸ்ட்டில் ஃபுட்டு சாப்பிட்டாலும் நம்ம மனசு கடைசியாக ஏங்குறது என்னவோ நம்ம வீட்டில் அம்மா, நம்ம பாட்டிங்க கையால் பண்ணித்தர இந்த பாரம்பரியமான ரசம் சாதத்துக்கு தான். சரி வாங்க, நம்ம அப்படி ஒரு தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு, 6 நீட்டு காஞ்ச மிளகாய், 5 பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துட்டு, மீடியம் சைஸை விட கொஞ்சம் குட்டியாக புளி சேர்த்து, 1 ஸ்பூன் தனியா, 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்து, கூட தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்தோம்னா அது லைட்டாக கசப்பாக இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இதை நாம் ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சி எடுத்ததை சேர்த்து நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டதை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு வடிகட்டியும் எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம வீடுகளில் கையிலே அந்த புளியை கரைச்சி எடுத்துடுவாங்க. அப்படி பண்ணும்போது புளி அங்கங்கே இருக்கும். அது சாப்பிடும்போது இருந்தால் ஒரு சிலருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வடிகட்டி பண்ணிங்கனாக்கா நல்ல தக்காளி சூப் மாதிரி இருக்கும். இப்போ 2வது முறை திரும்ப ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து அந்த சக்கையை வடிகட்டி எடுத்தாச்சு. தண்ணி அதிகம் சேர்த்துறாதீங்க, அப்புறம் இதில் காரம் இந்த புளிப்பெல்லாம் தெரியாமல் போயிடும். இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஒரு கடாயோ இல்லாட்டி ஒரு பாத்திரத்துலேயோ 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் நல்லா வேக வச்சு குழச்சி மசிச்சு எடுத்த துவரம்பருப்பை சேர்த்து அதை ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா கலந்து கரைச்சி விட்டுருவோம். 4 பருப்பு சேர்த்துலாம் நம்ம வேக வைக்க முடியாது. எப்போ சாம்பார் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த பருப்பு இந்த ரசத்தில் சேர்த்து பண்ண முடியும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்து இது ஒரு கொதி வர விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இது பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரச கரைசலை சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னு நினச்சிங்கனாக்கா குண்டு மிளகாய் 2 கூட சேர்த்து அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டு, எல்லாருக்குமே தெரியும் ரசம் அதிகமாக கொதிக்கக்கூடாது. இது கொத்தமல்லியோட தண்டு நல்ல பொடியாக கட் பண்ணி நல்லா நசுக்கி எடுத்து சேர்த்துக்கலாம். இது 5 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு நல்லா நசுக்கி எடுத்து சேர்த்தது. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கசப்பாயிடும் டேஸ்ட்டு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிடும். ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி அதில் 1.5 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூனே நெய் சேர்த்துருங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட்டுக்கலாம். 4 நீட்டு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம். ஒரு சில டைம் நம்ம அவசரமாக இல்லாட்டி அர்ஜெண்ட்டாக வேலை இருக்கும்போது கடுகு சரியாக பொரியாமையே நம்ம அப்படியே தாளித்து கொட்டிடுவோம். ஆனால் நல்லா பொரிய விட்டு சேர்க்கும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட்டு தரும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இங்கே ஏற்கனவே ரெடியாக இருக்கிற இந்த ரசத்தில் இதை சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ரசம் கொதிக்கக்கூடாது. லைட்டாக அது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே டக்குன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த கடாயிலே கொஞ்சமாக ரசத்தை ஊற்றி அலசி எடுத்தும் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு முறை அப்படியே கலந்து விட்டுருவோம். லேசாக கொதித்து வரட்டும். இந்த பாருங்கள், கொதிக்க தொடங்கியிருக்கு. இதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இது கண்டினியூவாக கொதிக்க வேண்டாம். இதில் பூண்டு இல்லாட்டி இந்த கொத்தமல்லி ஃப்ளேவரில் இன்னும் நல்ல தூக்கலாக வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் ஒரு 4 பூண்டு கூட சேர்த்துக்கலாம். மறக்காமல் இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த கொத்தமல்லி தண்டை வேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் அப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா நசுக்கி எடுத்து அந்த எசன்ஸ் எல்லாம் ரசத்தில் இறங்கணும். இது ஒரு டிப்ஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி ரசம் ரொம்பவே குயிக்காக, ரொம்பவே மணமாக, ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ தான் நம்ம இந்த ரசத்தெல்லாம் நினச்சி பார்ப்போம். ஆனால் அவசர காலத்துலேயும் கை கொடுக்கறது
இந்த மாதிரி ரசம் தான். பசங்க வந்து இந்த மாதிரி ரசம் செய்து தரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பெருசாக சைட் டிஷ்லாம் வந்து தேவையே கூட படாது. அப்படியே வச்சுக்கிட்டாலும் சிம்பிளாக ஒரு புதினா துவையல், இல்லாட்டி புளி துவையல், சுட்ட அப்பளம், பொரிச்ச அப்பளம், பொரிச்ச வத்தல், உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு தொக்குலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரசம் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.